ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 28/5/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கேஸ் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கேஸையும் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உள் நம்பரில் 31 சரிங்களா. அந்த 31 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது நமக்கு மறுநாள் எப்படி ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 13. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 31 அப்படிங்கிற நம்பர் இருக்கும் சரிங்களா. அந்த 31 அடிக்கிறப்ப ஒரு நாள் கேப் விட்டு சரிங்களா, ஒரு நாள் கேப் விட்டு இங்கே ஏபி நம்பர் பாருங்கள் 99. ஸோ 99 ஏசியில் நமக்கு அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி உள்ளேருந்து ஒரு நம்பரும் நமக்கு எடுத்து 69 29 அப்படிங்கிற நம்பரு, அதாவது 602லேருந்து ஒரு நம்பரு நமக்கு இந்த 2 நம்பர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 99 அப்படிங்கிற நம்பர் ரிட்டர்ன் வந்திருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு இந்த 158 பாருங்கள். 5 8க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30 சரிங்களா. பவர் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 அப்படிங்கிற நம்பர் பிசியில் அடிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த 6 7க்கு பவர் பண்ணால் 12 சரிங்களா. அந்த மாதிரி தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 2 டேரெக்டாக அடிச்சிருப்பாங்க. 6 2ம் டேரெக்டாக அடிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் விட்ருங்க. கேப் விட்டு பார்த்தா நமக்கு இந்த இடத்துல 09 டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 09ன்னு சொல்லி நமக்கு அடிச்சிருப்பாங்க சரிங்களா. ஒன்று நமக்கு 6 2 வந்திருக்கு சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா. 2 அப்படிங்கிற நம்பரு 2 அல்லது 9 வந்து பார்த்தீங்கன்னா காமனாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இங்கே இந்த 7 5ல் நமக்கு 0 மட்டும் பவர் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு ஒரு கால்குலேட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ரிட்டனு சரிங்களா. ஸோ அதனால் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் பிசியில் சி போர்டு மட்டும் பாருங்கள் 0 0 1 1 சரிங்களா. ஸோ அதே மாதிரி நாளைக்கும் 4 4 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சி போர்டில் 4 வச்சுட்டு சரிங்களா, ஏபி ஏசி மட்டும் தனியாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த 0 4 அதே மாதிரி 84 ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை 4 டிஜிட்டுக்காக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த 48க்கு பவர் பண்ணோம்னா நமக்கு 93 பவர் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட விருப்பம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 04 84 இதை நம்ம பார்த்தாச்சு சரிங்களா. ஏசிபிசியில் இதை எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ நமக்கு 6 அல்லது 9 வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. 1 அப்படிங்கிற நம்பர்ஸும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல 5 அப்படின்னு இருக்குது சரிங்களா. அப்போது இந்த நம்பர்ஸும் நமக்கு நம்பர்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அப்படி வந்துச்சுன்னா இந்த 15 அப்படிங்கிற நம்பரை மட்டும் 1க்கு மட்டும் வந்து பவர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. (68 04) சரிங்களா. 68 04 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 5 நமக்கு டேரெக்டாக வந்துச்சு அப்படின்னா சரிங்களா, 5 அப்படி நமக்கு டேரெக்டாக வந்துச்சுன்னா 65 04 சரிங்களா. ஸோ 68 04 65 04 ஸோ இந்த நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் சப்போர்ட்கான நம்பர் தான். ஏபிஎஸ்சிபிஸில் தனியாக எடுத்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நம்பர்ஸை 048 எனக்கு 4 கேமில் வரதுக்குனால நான் இந்த 04 84 சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ ஏபிஎஸ்சியில் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பிக் ப்ளேஸ் வந்தீங்கன்னா அந்த நம்பரை பவர் பண்ணி நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் சொல்கிற பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேட்டர்னில் என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பேட்டர்ன் பார்த்துக்குங்க கரெக்டாக. இது நம்ம பழைய பேட்டர்னு டைமண்ட் பேட்டர்னு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நமக்கு பார்த்துருக்கேன் 04 சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் நான் அடித்த 04 அப்படிங்கிறது பாருங்கள். இந்த இடத்துல 40 சரிங்களா. 40க்கு ஒரு ஏபி 40 சரிங்களா. நெக்ஸ்ட்டு 95க்கு ஏபி 95 31க்கு நமக்கு ஏபி 13 இங்கே நமக்கு 20. அப்போது ஏபியில் 02 20 தனியாக வச்சு பாருங்கள் சரிங்களா. ஏபியில் 02 20 தனியாக வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 5 0 சரிங்களா. ஸோ அதாவது ஒரு நம்பர் கேப் விட்டு 5 0. ஸோ 5 0ங்கிறது இந்த இடத்துல நமக்கு அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் 5 0ங்கிறது இங்கே அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 9 0 2 நம்பர் விட்டு சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் பார்த்தோம், அடுத்து 2 நம்பர் விட்டு பார்த்தீங்கன்னா 9 0 இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மறுபடியும் 4 3 4 3ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
இங்கே அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு 50ங்கிறது டிஏ போர்டு, 09ங்கிறது டிஏ போர்டு. அப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 43ங்கிறது பிசி போர்டு. அப்போது மறுபடியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நமக்கு இது பண்ணாங்க, ஃபஸ்ட்டு இங்கே உள்ள 2 நம்பரு 50, நெக்ஸ்ட்டு ஒரு 2 நம்பர் கேப் விட்டு 90. ஸோ நெக்ஸ்ட்டு 43. அப்போது இந்த இடத்துல 2 0 இருக்குது சரிங்களா. அப்போ 2 0 அப்படின்னா 200. ஸோ 200 சிங்கிள் நம்பராக இந்த ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரை பவராகவும் எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 200 755. ஸோ இந்த நம்பர்ஸுக்கு உள்ளே நீங்கள் எந்த நம்பர் சொன்னால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். டி போர்டுக்கு என்னோடய கணிப்படி வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற நம்பர் ரிட்டன் இதில் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. 1200 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.